ஜெய் ஸ்ரீ மாத்ரே நமக. ஜெய் குருதத், ஜெய் குரு பரசுராம். நமஸ்காரம். நான் கரூர்ல இருந்து வல்சலா பணிக்கர், பிரசன்ன ஜோதிடர். இன்னைக்கு நம்ம ஆடி மாத பலன்கள் துலா ராசிக்கு எப்படி இருக்குன்னு பார்க்க போறோம். இந்த ஆடி மாதம் எப்ப பிறக்குது அப்படின்னா, திருக்கணிதப்படி 16/7/2026 வியாழக்கிழமை 11 மணி 37 நிமிஷத்துக்கும், வாக்கியப்படி வந்து 17/7/2026 வெள்ளிக்கிழமை காலை 7 மணிக்கும் வந்து இந்த ஆடி மாதம் மக நட்சத்திரத்துல பிறக்குதுங்க. இந்த உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா, இந்த மாதம் வந்து ஆடி மாதம் முழுவதுமே நல்ல அற்புதமான பலன்கள் இருக்கு. 9ஆம் இடத்துல வந்து புதன் ஆட்சி பெற்றிருக்கிறதோட 2, 7 கூடிய செவ்வாயும் சேர்ந்து 9ஆம் இடத்துல இருக்கு. இது ஒரு அற்புதமான பலன்கள். 10ஆம் இடத்துல குரு உச்சம், சூரியனும் சேர்ந்து திக்பலமா இருக்கு. உச்ச கிரகத்தோட ஒரு கிரகம் சேர்ந்து திக்பலமாகும் போது டபுள் மடங்கு ப்ரொமோஷன் அப்படின்னு சொல்ற மாதிரி தான். 11ஆம் இடத்துல சுக்கிரன் இருக்கிறது, 12ஆம் இடத்துல நீச்சமாகுது. உங்களுடைய ராசி அதிபதி 12ஆம் இடத்துல நீச்சமாகி நீச்சபங்க யோகம் இருக்கு. கேதுவோட சேர்ந்து கேதுல இருந்து வெளியில வருது. 5ஆம் இடத்துல ராகுவும், 6ஆம் இடத்துல உங்களுக்கு சனியும் இருக்குது. கிரக நிலைகள் சூழ்நிலைகள் உங்களுக்கு சாதகமா தான் இருக்குங்க. உங்களுக்கு எவ்வளோ விஷயம் ஃபேவரபிளா இருக்கோ அத்தனை விஷயத்தையும் நீங்க யூஸ் பண்ணிக்கணும். ஆனா உங்களுடைய இது எப்பவுமே என்னன்னா, உங்களுக்கு வந்து என்னன்னா ஒரு நல்ல விஷயங்கள் பக்கத்துல இருக்கும்போது அது சம்டைம் வந்து நீங்க மிஸ் பண்ணிடுறீங்க. அதனால அந்த மாதிரி இல்லாம எந்தெந்த விஷயங்கள்லாம் நமக்கு இருக்கோ அது எல்லாத்துலயும் நீங்க ட்ரை பண்ணி சக்சஸ் ஆகணும். பொதுவாவே கிரக அமைப்பு இந்த மாதம் வந்து என்னன்னா ஒரு உங்களுடைய ராசி அதிபதியே நீச்சம் ஆகுறாருங்க. ஸோ அதனால இந்த நீச்சமாகி நீச்சபங்க ராஜ யோகம். அப்போ உங்களுக்கு தான் அதிகமான பலன்கள் இருக்கு. அது மட்டும் இல்லாம துலா ராசிக்காரங்களுக்குன்னே ஒரு இது இருக்கு. இப்போ வந்து பாத்தீங்கன்னா, இந்த 10ஆம் தேதியிலிருந்து, அதாவது ஜூலை வந்து பாத்தீங்கன்னா 10ஆம் தேதியிலிருந்து 9ஆம் தேதின்னு வச்சுக்கலாம். 9ஆம் தேதியிலிருந்து உங்களுக்கு ஸ்டார்ட் ஆகுது. ஆகஸ்ட் 1ஆம் தேதி வரைக்கும் சரிங்களா? ஆகஸ்ட் 1ஆம் தேதி வரைக்கும் வந்து ஒரு அமைப்பு இருக்கு. உங்க ஜாதகத்துல ராகு கேதுக்குள்ளேயே எல்லா கிரகமும் இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன். இது கால சர்ப்ப தோஷம்னு சொல்லலாம். அதாவது ஆடி மாசம் 1ஆம் தேதி வச்சுக்கோங்க. அது வரைக்கும் வந்து எல்லா கிரகமுமே உள்பட வந்து ராகு கேது கூடயே பிடியில இருக்குதுங்க. ஆனா உங்களுடைய ஜாதக அமைப்புல அந்த மாதிரி இருக்கு அப்படின்னா, இந்த காலகட்டத்துல வந்து சர்ப்ப வழிபாடு, அந்த இது வாசுகி வழிபாடுலாம் சொல்லுவாங்கல்ல, நாகக்கன்னி வழிபாடு, கார்கோடகன் வழிபாடு, அந்த மாதிரி வந்து நாக சர்ப்ப தெய்வங்களை வந்து வழிபாடு பண்ணும்போது திடீர்னு ஒரு அதிர்ஷ்டம் கிடைக்கும். ஏன் உங்க ராசிக்கு மட்டும் சொல்றேன் அப்படின்னா, உங்க ராசிக்கு தான் ராகு வந்து 5ஆம் இடத்துலயும் கேது வந்து 11லயும் இருக்கு. 5, 11 தான் அதிர்ஷ்டத்தையும் பணத்தையும் ஐஸ்வர்யத்தையும் வாரி கொடுக்கறது. சோ உங்களுடைய ஜாதகத்துல இருக்கான்னு சொல்லுங்க. அதாவது லான்னு எழுதியிருக்குல்ல அந்த லக்னம், அது நீங்க ராசி துலா ராசி, லக்னமும் உள்பட எல்லாமே வந்து ராகு கேதுக்குள்ளேயே இருக்கான்னு பாருங்க. அப்படி இருந்துச்சு அப்படின்னா இந்த வழிபாட்டை பண்ணுங்க. நீங்க எதிர்பார்க்காத ஒரு பணம் தேடி வரும். திடீர்னு நடந்து போயிட்டு இருக்கீங்க, ஒரு கோல்டு கீழே கிடந்தா கூட அது உங்களுக்கு அதிர்ஷ்டம் தானே. 1 கிராம் தோடு கிடந்துச்சுன்னா இப்ப என்ன போச்சுங்க? ₹100 கூட யார் குடுக்குறா? அந்த மாதிரி ஒரு திடீர்னு ஒரு அதிர்ஷ்டம் கிடைக்குங்க. அந்த மாதிரி அமைப்பு உங்க ராசிக்கு மட்டும்தான் இருக்கு. மேச ராசிக்கும் துலா ராசிக்கு மட்டும் தான் இருக்குது. வேற எந்த ராசிக்கும் கிடையாது. அதனால வந்து இந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா யூஸ் பண்ணிக்கங்க. இந்த மாதிரி இருக்கிறத கட்டாயம் யூஸ் பண்ணிக்கங்க. இந்த கிரக சேர்க்கை வந்து வருடத்துலன்னு சொல்ல, சில வருடங்கள்ல சில நாட்கள் மட்டும்தான், குறிப்பிட்ட விஷயங்கள்ல மட்டும்தான் இருக்கும். அதுக்கப்புறம் இருக்காது. சரி பரவால்ல. இப்ப வந்து என்னன்னா செவ்வாய் வந்து உங்களுக்கு 2, 7 கூடிய செவ்வாய் 9ஆம் இடத்துல இருக்கிறது. புதன் கூட சேர்ந்து இருக்குதுங்க. செவ்வாய் புதன் கிரக சேர்க்கை வந்து நிறைய விஷயங்களுக்கு நன்மை, மைனஸும் இருக்குது. ஃபர்ஸ்ட் நன்மைகளை பார்க்கலாம். என்னன்னா தொழில் ரீதியா நிறைய மாற்றங்கள் உங்களுக்கு உண்டு பண்ண போகுது. ஏதாவது இந்த டாக்குமெண்ட்ல பிரச்சனை, வில்லங்கங்கள் அப்படின்னா அது எல்லாத்தையுமே சரி பண்ண போகுதுங்க. நீங்க ஒரு இடம் வாங்குறீங்க அல்லது வாங்கியிருப்பீங்க. அதுல ஏதாவது பிரச்சனைகள் இருக்குன்னா அதெல்லாம் சரி பண்றதுக்கு இந்த காலம் ஏத்தது. அதே மாதிரி வந்து உங்க மேல கோர்ட்டு, கேஸ் வழக்குகள் இருக்கு அப்படின்னா அதெல்லாமே சரி பண்றதுக்கு உண்டான அமைப்புகள் இந்த மாசம் உங்களுக்கு வருது. என்னென்ன பிரச்சனைகளோ அந்த பிரச்சனைகள்லாம் நிவர்த்தி பண்றது. உங்களை இவ்வளவு நாளா பழி போட்டவங்க, நீ இப்படி தப்பு செஞ்ச அப்படின்னு பழி போட்டவங்க எல்லாம் தானாக உணர்ந்து, இல்ல இல்ல உன்னை நான் தான் மிஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டேன் அப்படிங்கிற மாதிரி வர்றது. இது எல்லாமே இந்த மாசம் நடக்குது. பேரும் புகழும் எல்லாமே தானாக வந்து சேரக்கூடிய அமைப்புகள். ஏன்னா 9 கூடையவர் அவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்காரு. நிவர்த்தி ஸ்தான அதிபதியும் வந்து 9ஆம் இடத்துல சேர்றதுனால தெய்வ அனுகூலத்தோட, தெய்வத்துடைய பரிபூரண ஆசையோட வாழ்க்கையில இருக்கக்கூடிய அத்தனை பிரச்சனையுமே போகுதுங்க இந்த மாசம். ஆனா என்ன, குரு 10ஆம் இடத்துல உச்சம் பெற்று சூரியனோட சேர்ந்திருக்காரு. 11 கூடையவரோட சேர்ந்திருக்காரு. அப்போ குருவும் சூரியனும் உங்களுக்கு வந்து என்னன்னா 10ஆம் இடத்துல இருக்கும்போது
தொழில்ல கூடுதலான கவனம் இருக்கணும். வீட்ல இருக்கக்கூடிய பிரச்சனைய வெளியில காமிக்கக்கூடாது. வெளியில இருக்க பிரச்சனைய வீட்டுக்குள்ள காமிக்கக்கூடாது. 2யும் பிரிச்சு பேலன்ஸ் பண்ணி இருக்கணும். துலா ராசிக்காரங்களுக்கு நான் சொல்லி தெரியணும்னு அவசியம் கிடையாது. ஏற்கனவே நீங்க நல்ல நாலேட்ஜான மத்தவங்களுக்கெல்லாம் தீர்ப்பு சொல்லக்கூடியவங்க. உங்களோட லைஃப நீங்க என்னென்ன சின்ன சின்ன மிஸ்டேக் பண்றீங்களோ, அது எல்லாமே சரி பண்ணிட்டு நடந்தீங்கனாலே எல்லா விஷயத்திலயும் உங்களால சக்சஸ் பண்ண முடியும். 10ஆம் இடத்துல சூரியனும், குருவும் சேர்ந்திருக்கிறது அற்புதமான பலன்கள். தொழில்ல நல்ல முன்னேற்றம் அடைய முடியும். என்னென்ன விஷயங்கள்லாம் நினைச்சீங்களோ, இந்த காலகட்டத்துல உங்களுடைய பிசினஸ்ல அது எல்லாத்துலயுமே இம்ப்ளிமெண்ட் பண்ணீங்க அப்படின்னா, காசு பணத்த நல்லா பார்க்கலாம். ஏன்னா 11 கூடைய லாபஸ்தான அதிபதி தான் 10ஆம் இடத்துல போய் இருக்கிறாரு. அதுவும் உச்சம் பெற்ற குருவோட சேரும்போது, தொழில் மூலியமா நல்ல ஆதாயம், நல்ல லாபம், ஐஸ்வர்ய பிராப்தம் உறுதியாக உண்டு. தொழில் மூலியமா எந்தவித தடையும் இல்லாம காசு, பணம் ஆட்டோமேட்டிக்காவே வந்துரும். 2 கூடையவரும் சரி, வருமானத்த குறிக்கக்கூடிய ஒரு கிரகமும் புதன் கூட சேர்ந்திருக்கனால, காசு எந்த அளவுக்கு வருதோ, அதே அளவுக்கு ஏன்னா 12 கூடையவரோட சேர்ந்திருக்காரு. அப்போ செலவுகளும் ஆகும். ஆனா சுப செலவுகளா ஆகும். சரிங்களா? நெறைய நல்ல மங்களகரமான விஷயங்கள்ல இன்வெஸ்ட் பண்றது, நெறைய நல்ல விஷயங்கள் நடக்கிறது, இந்த மாரி விஷயங்கள்லாம் இருக்கும். வீடு, வண்டி, வாகனங்கள் வாங்கக்கூடிய அமைப்புகள் இருக்கு. அதே நேரத்துல வேலையில இருக்கிறவங்களுக்கு ஒரு ப்ரமோஷன் அதேல கொஞ்சம் டிஸ்டன்ஸ்ல கிடைக்குங்க. உங்களுடைய வேலை நீங்க எதிர்பார்த்தது வீட்டுக்கு பக்கத்திலேயே, இல்லன்னா நீங்க ஒரு வீட்ல ஒரு இடத்துல எதிர்பார்த்திருப்பீங்க. இன்னொரு இடத்துல வேலை கிடைக்கிறது. இந்த மாரி லாங் டிஸ்டன்ஸ்ல போய் வொர்க் பண்றக்கூடிய ஆப்பர்ச்சுனிட்டீஸ் கிடைக்கும். வெளிநாடுகளுக்கு செல்லணும்னு விருப்பம் இருக்கவங்க இந்த டைம்ல பண்ணீங்கன்னா, ஃபாரின் போறதுக்கு உண்டான ஆப்பர்ச்சுனிட்டீஸ் கிடைக்கும். அதே மாரி பிரிந்த கணவன், மனைவி இல்ல ஆல்ரெடி பிரச்சனை இதெல்லாமே சரி செய்யப்படும் இந்த மாசத்துல. இந்த மாசத்துல ஒரு நல்ல இணக்கமான சூழ்நிலைகள் தான் உருவாகும். 12ஆம் இடத்துல ஒரு கிரகம் நீச்சமாகும்போது, நீங்க பெரிய லெவல்ல எஃபோர்ட் போடலைனாலும், அந்த பிரச்சனைகள் எல்லாமே ஆட்டோமேட்டிக்காவே சால்வ் ஆகுறதுக்கு உண்டான அமைப்புகள் இருக்கு. சுக்கிரன் நீச்சமா இருக்கனால, கணவனாக இருந்தால் மனைவிக்கு அதிகமாக அன்பு செலுத்த வேண்டிய கட்டாயம் இந்த மாசம் உங்களுக்கு இருக்குது. பொதுவாவே உங்களுக்குள்ள எவ்வளவு அன்புகள் இருந்தாலும், அந்த அன்ப எக்ஸ்போஸ் பண்ண மாட்டீங்க. காரியங்கள் அதாவது சில உங்களுடைய செயல் நடைமுறையில தான் அத காமிப்பீங்க. ஆனா, எல்லாருமே அந்த விஷயத்த புரிஞ்சுக்குவாங்க, அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுவாங்கன்னு தெரியாது இல்லையா? அதனால வார்த்தைகளால சில விஷயங்கள நீங்க எக்ஸ்போஸ் பண்ணி தான் ஆகணும். துலா ராசிக்கு இது ரொம்ப கம்மி. அதனாலேயே நெறைய பிரச்சனைகள் வரும். அதனால எவ்வளோ இருந்தாலும் சரி, வார்த்தைகளால அன்ப வெளிப்படுத்துங்க. அது உங்களோட உங்களோட உங்களுக்கும் சரி, உங்க மனசுக்கும் சரி ரொம்ப ரொம்ப நல்லது. மன மகிழ்ச்சி இன்னும் ரெட்டிப்பாயிருங்க. உங்களுக்கு 11 கூடைய சூரியன் பார்த்தீங்கன்னா, 10ஆம் இடத்துல இருக்கனால, 10ஆம் இடத்துல இருந்து உங்களுடைய ராசிக்கு 4ஆம் இடத்த பார்க்கறதுனால, வாகன பிராப்தம் இருக்கு. ஒரு தொழிலுக்காகவோ, அல்லது வீட்டுக்காகவோ, பர்சனல் யூஸ்க்காகவோ ஒரு வாகனம் வாங்குறது, கார் வாங்குறது, லாரி வாங்குறது, டூ வீலர் வாங்குறது, இது மாரி எனி டைப் வாகனங்கள் வாங்கக்கூடிய அமைப்பு. ஒரு வீடு கட்டக்கூடிய அமைப்பு. ஒரு லேண்ட் வாங்கி போடக்கூடிய அமைப்புகள். இந்த மாரி அமைப்புகள் இருக்கு. தொழிலே கூட உற்பத்தி சார்ந்த தொழில், இறக்குமதி, ஏற்றுமதி அந்த எக்ஸ்போர்ட்ஸு இந்த மாரி விஷயங்களுக்கெல்லாம் நல்ல லாபம் கிடைக்குங்க. நீங்க எதிர்பார்த்த சில விஷயங்கள் ஆட்டோமேட்டிக்காவே நடக்க ஆரம்பிச்சுரும் இந்த மாசத்துல இருந்து. புதனும், செவ்வாயும் சேரும்போது நெகட்டிவ் என்ன அப்டின்னா, நீங்க டாக்குமெண்ட் இந்த மாரி விஷயங்கள்ல கூடுதல் கவனம் தேவை. அதே மாரி நீங்க கையெழுத்து போடுறது, செக்க யூஸ் பண்றது, உங்களுடைய விஷயங்கள், உங்களுடைய பேரு, உங்களுடைய பேங்க் அக்கவுண்ட், உங்களுடைய செல் நம்பர் இதெல்லாம் யூஸ் பண்ணி நம்மளோட பேர யூஸ் பண்ணி மத்தவங்க அதனால ஏதாவது பெனிஃபிட் அடையறாங்களான்னு பார்த்து, உடனே கட் பண்ணி விடணும். உங்களுடைய நேம யூஸ் பண்ணி மத்தவங்க ஏதாவது பண்ணிட்டு போயிட்டாங்கன்னா, அதுக்கு நீங்க ஆளாகக்கூடாது. இந்த விஷயங்கள்ல கவனமா இருக்கணும். கம்யூனிகேஷன் விஷயங்கள். ஒருத்தர பத்தி இன்னொருத்தர்ட்ட பேசுறது, அத ரெக்கார்ட் பண்ணி அவங்ககிட்டயே போட்டு காமிக்கிறது. இல்லன்னா நீங்க சேட் பண்றது, அத வச்சு பிளாக்மெயில் பண்றது, வீடியோ கால் பண்றது, இந்த மாரி விஷயங்கள்லாம் கூடாது. இன்ஃபர்மேஷன் சார்ந்த விஷயங்கள்ல ரொம்ப கவனமாக இருக்கணும். செவ்வாயும், புதனும் சேரும்போது இந்த மாரி விஷயங்கள்லாம் உங்களுடைய கஷ்டங்கள நீங்க வெளியில சொல்லாதீங்க. ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரி. என் ஹஸ்பண்ட் இப்படி பண்றாரு, என்னோட அப்பா, அம்மா இப்படி பண்றாங்க, என்னுடைய ஒய்ஃப் இப்படி பண்றாங்க. இந்த மாரி எதுவுமே சொல்லாதீங்க. நீங்க உங்களுடைய நண்பர் அப்படின்னு நெனச்சு சொல்லக்கூடிய ஒரு விஷயம், உங்களுக்கு அகைன்ஸ்ட்டா வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. உங்கள நெகட்டிவா நெனைக்கிறதுக்கு, உங்கள கீழ் லெவல்ல நெனைக்கிறதுக்கு, அசிங்கமா நெனைக்கிறதுக்கு, இல்ல உங்களுடைய ஹஸ்பண்டையோ அல்லது ஒய்ஃபையோ மிஸ்யூஸ் பண்றதுக்கு, அவங்க கிட்ட அப்ரோச் பண்றதுக்கு இந்த மாரிலாம் வாய்ப்பு இருக்கனால, கவனமாக இருந்துக்கங்க. நீங்க உண்டு, உங்க வேலை உண்டு. உங்களுக்கு எவ்வளோ பெரிய கஷ்டமாக இருந்தாலும் சரி, ஆமா இருக்கு, யாருக்கு தான் கஷ்டம் இல்ல, அப்படிங்கிறத கடந்து போய்க்கிட்டே இருங்க. உங்களுடைய பிரச்சனைகள் வெளில தெரிஞ்சா,
அது உங்களுக்கு மைனஸ் தானே தவிர, எந்த காரணத்திலயுமே, எந்த ஒரு விஷயத்திலயுமே ப்ளஸ்ஸாக இருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்ல. கூடுதல் கவனம், கவனம். இந்த விஷயங்கள்ல மட்டும் கவனமாக இருந்தா போதும். உங்களுக்கு 6க்குடையவர் குரு வந்து பார்த்தீங்கன்னா, 6ஆம் அதிபதி. அவர் வந்து உச்சமா இருக்கனால, ஹெல்த் ரிலேட்டடா இருக்கக்கூடிய பிரச்சனைகள்லாம் இருக்கு. அதனால கூடுதலாக கவனம் தேவைங்க. துலா ராசியில இருக்கக்கூடிய பெண்களுக்கு தொட்ட எல்லா விஷயங்களையுமே சக்சஸ் கிடைக்கும். பெண்களுக்கு மட்டும் இந்த மாதம் வந்து ரொம்ப அற்புதமா இருக்கு. ஆடை, ஆபரண சேர்க்கை இருக்கு. நீங்க நெனச்ச விஷயங்கள்லாம் தானாக தேடி வர்றதுக்கு உண்டானது. தாய் வழி சீரு அல்லது தாய் வழி சொத்துக்கள் தானாக வந்து சேரக்கூடிய அமைப்புகள்லாம் இருக்கு. வெளிநாடுகளுக்கு பயணம், வெளியூர்களுக்கு பயணம். பொதுவாவே துலா ராசிக்கு நீண்ட தூர பிரயாணங்கள் உண்டு. புனித நதிகள்ல நீராடக்கூடிய தன்மை, புனித நதிகளுக்கு கோவில்களுக்கெல்லாம் போயி, குருவோடைய அனுகிரகம் பெறுறது, இந்த மாரி விஷயங்கள்லாம் நடக்கும். பிரிந்தவர்கள் சேரக்கூடிய அமைப்புகள், சண்டை சச்சரவுகள்லாம் வந்து ஒரு முடிவுக்கு வர்றது, இந்த மாரி விஷயங்கள் நடக்கும். தீராத வியாதிகளுக்கெல்லாம் நல்ல ட்ரீட்மெண்ட் கிடைக்கிறது, நல்ல டாக்டர் கிடைக்கிறது, நல்ல ஹாஸ்பிட்டல் கிடைக்கிறது. இந்த மாரி அமைப்புகள். ஒரு சிலருக்குலாம் சர்ஜரி நல்லபடியா முடிஞ்சு, அந்த கண்டத்துலருந்து தப்பிச்சு வர்றது, இந்த மாரி இன்சிடென்டும் இந்த மாசம் நடக்கும். 2ஆம் இடத்த குரு பார்க்கறதுனால, குடும்பத்துல நல்ல இணக்கமான சூழ்நிலை, குடும்ப நபர்களுடைய ஒற்றுமை, அதே மாரி உங்களுக்கு அவங்க நல்ல சப்போர்ட் பண்றது, இந்த மாரி விஷயங்கள் கட்டாயம் நடக்குங்க. பொதுவாவே வந்து கலைத்துறை சார்ந்தவங்களுக்கு, இந்த மாதம் வந்து ஒரு நீச்சபங்க ராஜயோகம் இருக்கனால, கலைத்துறை சார்ந்தவங்களுக்கு காசு பணத்துல குறையே இருக்காது. தொட்ட விஷயங்கள் எல்லாமே சக்சஸ் ஆகும். அதே மாரி பேரு, புகழ் எல்லாமே பிரபல்யமாகும். நீங்க தான் அப்படின்னு நெறைய பேத்துக்கு சினிமா வாய்ப்பு கிடைக்கிறது. அதே மாரி தானாக தேடி வரக்கூடிய ஆப்பர்ச்சுனிட்டீஸ யூஸ் பண்ணிக்கங்க. பெரிய, பெரிய அவார்டு, விருதுகள் இது எல்லாமே கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. நீங்க காசு பணம்ங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா, பெரிய லெவல்ல சேர்த்து வைக்க முடியும். அந்த மாரி நெறைய வாய்ப்புகள் உங்களுக்கு வரும். வரக்கூடிய எல்லா விஷயத்தையும் யூஸ் பண்ணிக்கங்க. அரசாங்க துறையில இருக்கவங்களுக்கு, துலா ராசியில இருக்கக்கூடிய அரசாங்க துறையில இருக்கவங்களுக்கு அற்புதமான வாய்ப்புகள்லாம் இருக்கு. பெரிய மனிதர்களுடைய தொடர்பு, பெரிய அதிகாரிகளுடைய, உயர் அதிகாரிகளுடைய பாராட்டுகளும், அங்கீகாரங்களும் கிடைக்கும். இவ்வளோ நாள் இருந்த பிரச்சனைகள்லாம் நீங்கும். நல்லபடியா எல்லா விஷயமும் நடக்கும். நீங்க விரும்புன ஒரு பதவி கிடைக்கும். ஏன்னா, பதவி ஸ்தானத்த குருவும், சூரியனும் பார்க்கறதுனால, ஒரு நல்ல ப்ரமோஷன், பதவி உயர்வு, நீங்க எதிர்பார்த்துட்டு இருந்த பதவி உயர்வு, நல்ல காசு சம்பாரிக்கக்கூடிய பதவி உயர்வெல்லாம் உங்களுக்கு கிடைக்கும். அரசியல்வாதிகளுக்கு, துலா ராசியில இருக்கக்கூடிய அரசியல்வாதிகளுக்கு அற்புதமான விஷயம். சும்மா வந்து ஒரு பிசினஸ் பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கெல்லாம் இந்த டைம்ல வந்து நல்ல அமைப்புகள் இருக்கு. பெரிய லெவல்ல பதவி கிடைக்கும். ஒரு கவுன்சிலர் சீட்டு, மேயர் ஆகுறது, ஒரு நல்ல பதவி. அரசியல்ல வந்து இருக்கிறவங்களுக்கெல்லாம் இது ஒரு ஜாக்பாட். எதிர்பார்த்துக்க மாட்டீங்க. எனக்கா இந்த இது அப்படிங்கிற மாதிரி மிகப்பெரிய லெவல்ல யோகம் வரத்துக்கு நெறைய வாய்ப்புகள் இருக்கு. கரெக்ட்டா யூஸ் பண்ணிக்கங்க. யூஸ் பண்ணீங்க அப்படின்னா, மிகப்பெரிய லெவல்ல அடுத்தடுத்த ஸ்டேஜுக்கு நீங்க வந்துர முடியுங்க. ஒரு வாய்ப்பு ஒரு சின்ன பொறி இருந்துச்சுன்னா, அத புடிச்சுட்டு கப்புன்னு புடிச்சுட்டீங்க அப்படின்னா, மிகப்பெரிய லெவல்ல உங்களுக்கு உயர்த்த கொண்டு போயிரும். அந்த அளவுக்கு அரசியல்வாதிகளுக்கு இந்த துலா ராசியில இருக்கவங்களுக்கு நல்ல அற்புதமான பலன்கள் இருக்கு. பொதுவாவே துலா ராசியில இருக்கவங்களுக்கு கடன் ரீதியா இருக்கக்கூடிய பிரச்சனைகள்ல இருந்து வெளியில வரதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. 6ஆம் இடத்துல சனி இருக்கனால, கோர்ட்டு கேஸ் வழக்குகள்ல ப்ராப்ளம் இருந்துச்சுன்னா, அது எல்லாமே சால்வ் ஆகுறது, அதுல நல்ல தீர்ப்பு கிடைக்கிறது, இந்த மாரி விஷயங்கள்லாம் உங்களுக்கு நடக்கும். பொதுவாவே நல்ல காசு பணம், வருமானம், குடும்பஸ்தானம் எல்லாமே அற்புதமா இருக்கு. இதுல ஏதாவது சந்தேகங்கள் இருக்கு அப்படின்னா, கமெண்ட்ஸ்ல கேளுங்க. கட்டாயம் நான் ஆன்சர் பண்றேன். நம்மளுடைய சேனல லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.